குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒரு மந்திரி, லா மினிஸ்டர் அண்ட் இபி மினிஸ்டர், சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். முதல்ல இந்த ஆள் யாருன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். சர்வ கட்சி மன்னன், ஆனா சங்கி. ஒருத்த ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துட்டானா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் அந்த ஆர்எஸ்எஸ் மைண்ட்ல தான் இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் சங்கி. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் யாருன்னு கேட்டா, ஆர்எஸ்எஸ்ல இந்த காக்கி ஷர்ட் ஒன்று போட்டுக்குவாங்க. நல்லா ரெண்டு கோணிப்பை மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இவ்வளவு பெருசா இருக்கும், இந்த பக்கம் ஒரு 20 கிலோ அரிசி கொட்டலாம் பையில, இந்த பக்கம் 20 கிலோ அரிசி கொட்டலாம். வேற வெள்ளை செட்டை இன் பண்ணின்னு பெல்ட் போட்டுன்னு குர்கா மாதிரி ஒரு தொப்பி போட்டுன்னு இருப்பாங்க. அவன் தான் ஆர்எஸ்எஸ். ஆமா, இந்த மதசார்பற்ற இந்தியாவை மதவாத நாடா மாத்திர ஆர்எஸ்எஸ் அவனோட ஆட்சி தான் தொடர்ந்து 3வது முறை நடக்கும். அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன். அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு அப்புறமா என்ன பண்றான், அதிமுக கட்சிக்கு போறான். அதிமுக கட்சியிலிருந்து பிஜேபிக்கு போறான். பிஜேபி போயிட்டானா, பிஜேபியில இருந்து என்ன பண்றான், திரும்பி அதிமுக வந்துடுறான். அப்புறம் அதிமுக என்ன பண்றான், டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டான். போயிட்டு அப்புறமா என்ன பண்றான், திரும்பி அதிமுக போறதுக்கு முயற்சி பண்றான். எடப்பாடி வேணான்ட்டார். அப்புறமா இங்க ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சாங்கல்ல, ரசிகர் மன்றம், தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ரசிகர் மன்றம், அதுல போய் சென்றான். இப்ப எத்தனை கட்சி போகிறான் பாருங்க. இவன் போகாத கட்சி கிடையாது, கொள்கைக்கு இவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ இவனுடைய துவக்கம் என்னன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் சங்கிதான். டிவிகே கட்சிக்கு வந்துட்டான். டிவிகே கட்சிக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை சீட்டு கொடுத்தாங்க, நின்று ஜெயிச்சு. அதான் ஈவி மிஷன் தான், வேற என்ன தில்லுமுள்ள ஜெயிச்சு நீங்க மந்திரி ஆயிட்டான். மந்திரி ஆயிட்டு சட்டமன்றத்துல அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அந்த சங்கி அதனால எப்படி பேசுறான்றது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கம். திராவிட கட்சிகளை ஒழிச்சுட்டேன்னு பேசுறீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சில தற்கூரி அமைச்சர்களுக்கு சொல்றேன், திராவிட கட்சிகளை ஒழிச்சுட்டோம், இன்னைக்கு திராவிட கட்சி நாங்க தான். திராவிட கட்சிகள் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு இங்க எந்த அளவுக்கு இங்க முன்னேறி இருக்கும்? திராவிட கட்சிகள் இல்லைன்னா தமிழ்நாடு எங்கிருந்து முன்னேறி இருக்கும்? இது யாருன்னா யோசிக்கிறீங்களா? பெண்களுக்கு சொத்தில சம உரிமை கொண்டு வந்தது திராவிட இயக்கத்தின் தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இது ஒரு சகோதரிகள் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏதோ திமுக திட்டணும் அதிமுக திட்டம்ன்றதில்ல. அதிமுக சேர்த்து பேசுறேன். என்ன சொல்றது, நான் அதிமுக சேர்த்தே பேசுறேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இல்லைன்னா திராவிட இயக்கங்கள் மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வச்சு ஒழிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு சொல்றேன், இனிதான் உங்களுக்கு ஆபத்தே உங்களுக்கு இப்பதான் ஆபத்து. நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். சிடி நிர்மல்குமார் அந்த ஆளு யாரு? அவனே ஆர்எஸ்எஸ். அவன் பெண்களுக்கு சொத்தில சம உரிமை கொண்டு வந்தது யாரு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பட்டியலினத்தின் மக்கள் எல்லாம் தீண்டத்தகாத மாதிரி பார்த்தான். அனைத்து ஜாதியில் அச்சகராகிட்டார் தலைவர் தளபதி ஸ்டாலின். அண்ணல் அம்பேத்கரின் கனவு, தந்தை பெரியாரின் கனவு, அறிஞர் அண்ணாவின் கலைஞர் தலைவர் கலைஞரின் கனவு, அனைத்து ஜாதியில் அச்சகராயாச்சு. இன்னைக்கு சமுதாயத்தில் நாம் பட்டியலினத்தின் மக்களாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறோம். எல்லா அரசு பொறுப்பில் இருக்கிறோம். அதற்கு காரணம் யார்? திராவிட இயக்கம். பரிணாம வளர்ச்சி தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம். எல்லா திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இல்லைன்னா பேசுறீங்களே. இன்றைக்கு என்ன பேசுகிறோம் மேடை சட்டமன்றத்தில் தெரியாமல் பேசுறேன். நான் இந்த பதிவு ஒன்லி ஃபார் சிடிஆர் நிர்மல்குமார், சங்கி சிடிஆர் நிர்மல்குமார். அவன் மூஞ்சு முகரையை பார்த்திருப்பானா, காலையில வெளியே போனா குடிக்கிறதுக்கு கஞ்சி கூழ் கூட கிடைக்காது. என்ன பேசுறான்னு கூட தெரியல, தற்கூரித்தனமா பேசுறான். ஒரு மந்திரியை மரியாதை பேசக்கூடாது. ஆனா இவன் என் தலைவன் கலைஞரே பேசும்போது நான் மரியாதை கொடுக்கணும். ஒண்ணு வேணா சார். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் இபி மின்சாரத்துறை சம்பந்தமா விவாதங்கள் நடக்குது. அதுக்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் கோவையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி பேசிட்டு இருக்கார். அவர் குறிப்பெடுத்து பேசிட்டு இருக்காரு. இருக்கும்போது இந்த குறுக்க வராது. நீங்க 4 மந்திரிங்க மாத்துறீங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்றாரு, இப்ப நீங்க மந்திரிகளே மாத்த மாட்டீங்களா, நீ தான் மந்திரியா இருப்பியான்றாங்க. கரூர் கம்பெனி இல்ல செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனியா? யார சொல்றான்? எங்களை கரூர் கம்பெனியா? நான் கரூர் கம்பெனினா
அதாவது இந்த பிராண்டி ஷாப்பெல்லாம் நடத்தினாங்கன்றது இவங்க சொல்றது கரூர் கம்பெனி. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், குடியாத்தம் போறேன். கரூர் கம்பெனினா நீங்க பிராண்டி ஷாப் நடத்துனீங்களே கரூர் கம்பெனி, நீங்க நான் டாஸ்மாக் கடை மூட்டிங்களா? ஏன் தைரியம் தான் ஜோசப் விஜய், மாண்புமிகு ஜோசப் விஜயோட கரூர் கம்பெனின்னு சொல்றதுல சீட்டா நிர்மல்குமார், தைரியம் தான் மாண்புமிகு ஜோசப் விஜய பூரண முதல்ல கொண்டு வர சொல்ல போறாங்க. நீங்க தான் வீட்டு வீட்டுக்கா முதல் கொடுக்க போறீங்களா? கரூர் கம்பெனின்னு சொன்ன உடனே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் கரூர் கம்பெனின்னு சொல்றாரு, சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டான். யார அவன்? சங்கிதானே சீட்டா நிர்மல்குமார், அவன் சங்கிதானே, சங்கிதானங்க அவன், சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டான். சங்கி அமைச்சர்னு சொன்ன உடனே வந்துச்சுன்னு பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவங்க, பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவங்க. யார சொல்றான்? மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவன் சொல்றான் சீட்டா நிர்மல்குமார் பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவன். உடனே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திருப்பி பதிலடிக்கிறார். திமுக பேசி பேசி வளர்ந்த கட்சி, திமுக பேசி பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி. ஒண்ணு நீ படிச்சிருக்கல சீட்டா நிர்மல்குமார், நான் ஒரு 10th டிஸ்கண்டினியூ அவ்வளவுதான் பெங்களூர்ல. For every action there is an equal and opposite reaction. This is a Newton's law. இது 7ஆம் கிளாஸ்ல படிச்சிருந்தோம் நாம பிசிக்ஸ்ல. For every action there is an equal and opposite reaction. இது பாலிடிக்ஸ்லயும் உண்டு. உங்களுடைய ஆக்ஷனுக்கு வந்து 10% ஆக்ஷன்னா அண்ணன் உதயநிதியினுடைய ரியாக்ஷன் 100% இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 100%. 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்தவர் வரணும். உடனே அண்ணன் உதயநிதி திருப்பி போட்டாரு, ஓஹோ யார் யாரு எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல போய் எவ்வளவு நேரம் வெளிக்கு போறாங்க அன்றது பாக்குறதுக்கு ஒரு இலாக்காகுது. அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் ஆனார். அதாவது 3 மணி நேரம் பாத்ரூம் இருந்தாங்கன்னா யாரும் பாத்ரூம்ல போய் எவ்வளவு நேரம் உள்ள இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல போய் உக்காந்துன்னு எவ்வளவு நேரம் அவங்க வெளிக்கு போறாங்க ஓப்பனா சொல்லிட்டு அவனுக்கு சொல்றானுங்களா, அவனுக்கு மாதிரி சொல்றேன். எவ்வளவு நேரம் ஒருத்தர் கக்கூஸ் ரூம் உள்ள போய் எவ்வளவு நேரம் அவங்க வெளிக்கு போறாங்கன்றது பார்த்துட்டு கணக்கு எடுத்துட்டு வெளியே வந்த உடனே நிர்மல்குமார் போய் எட்டி பார்ப்பார். 3 மணி நேரம் நீ கக்கூஸ் போனியா, ரைட்டு, உன்னுடைய மலம் என்ன பச்சையா போனியா, சவப்பா போனியா, இல்லைன்னா வந்துட்டு கருப்பா போனியான்னு பார்த்துட்டு எழுதிட்டு எடுத்துன்னு வந்து அரசினுடைய கவனத்தை எடுத்துட்டு போவார். இவங்க இத்தனை நாள் இவ்வளவு நேரம் இவங்க வெளிக்கு போனாங்க, இவங்க போன மலர் இந்த கலர்னு, யாரு எவ்வளவு நேரம் மலம் கழிச்சாங்க, எத்தனை மணி நேரம் பாத்ரூம் இருக்காங்கன்ற இலாக்காக்கு சீட்டா நிர்மல்குமார் மந்திரியான்னு கேட்டார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஒண்ணுதான் பேச வருமா? 3 ஃபைல் இருக்குது முதலமைச்சர் மேடையில, 3 ஃபைல் இருக்குது, 3 ஃபைல் இருக்குது. முதலமைச்சர் மேடையில 3 ஃபைல். சரி தர அந்த 3 ஃபைல, அந்த 3 ஃபைல் தர. மடியில கணாய்ந்தாதான் வழியில என்னடா ஊழல் 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 ஊழல். நீங்கெல்லாம் யார்? அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் 2 மந்திரி மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கிறது. பவுடர் நசுகி நிறுத்த, பிரவுன் சுகர் யூஸ் பண்ண, கொக்கைன் அபின் யூஸ் பண்ண ஒரு மந்திரி உள்ள உட்காந்து இருக்கான், கில்லி சரத்னு. அவனுடைய தொகுதியில, கில்லி சரத்துடைய தொகுதியில போதைப் பொருள் வாங்கினா 3 போதை மாத்திரம் ஃப்ரீயா. அடுத்து நம்ம உள்ள இருக்கிறோம். பல குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க அங்க உள்ள இருக்கிறாங்க. பார்த்து பேசணும், பேசுறத பார்த்து பேசணும். அவர் சொல்றாரு, அதாவது எங்க மேல ஏதாவது குற்றம் இருந்தாலும் நாங்க பயப்படணும். அந்த 3 ஃபைல் தர. ஏன் 3 ஃபைல் இருக்குது, டேபிள் இருக்குது, 3 ஃபைல் டேபிள் இருக்குது, தர. அந்த நாஞ்சில் சம்பத் சொல்றோம், நாஞ்சில் சம்பத் நேற்று அடி வாங்கினா பாரு முகப்பேர்ல. நேற்று முகப்பேர்ல அடி வாங்கல, பிஹேவியர்ஸுடைய விவாத மேடையில செம்ம அடி வாங்கினான். அடி வாங்கினா என்ன பேசணும் மேடையில்? அவன் பேசுறத நான் சொல்றேன். நாஞ்சில் சம்பத் தேவையா பேசணும். திமுக பார்த்தேன், அவன் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? கடைசியில் அவனை மேடையில காப்பாத்துனதே திமுக தான். அங்க திமுக சார்பா பேச போன ராஜீவ் காந்தி தான் காப்பாத்திக்கிறார். அறிவாலயத்துக்கு அந்த 3 ஃபைல் வெளியே வந்துச்சுன்னா அறிவாலயத்துக்கு கூட்டு போட்டுருவான். யாரும்? நாஞ்சில் சம்பத். டேய் புறப்போக்க, டே நாஞ்சில் சம்பத், டே லவடிக்கப்பா தேவரிசி, அறிவாலயத்துக்கு பூட்டு போடுற தைரியம் அவனுக்கு. அறிவாலயத்து சந்தையில பேர்த்தெடுப்பான் அண்ணாமலை. இன்னைக்கு எங்க இருக்கிறான்னு தெரியல. அந்த வீத லீடர்ஸ் பிஜேபி ஒரு பிரான்ச் தான் நடத்திருக்கிறான். அறிவாலயத்தை கைப்பற்றுவேன், உதயசூரியன் எந்த கொடி எந்த கட்சி என்று சொன்ன கோபால்சாமி இன்றைக்கு அரசியலிலே பிச்சைக்காரனாக இருக்கிறார். பிச்சைக்காரன் அப்பனும் புள்ளி. கோபால்சாமி அரசியல் பிச்சைக்காரன். அங்க போயிட்டு இன்னைக்கு விஜய் கிட்ட வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கிறாங்க அப்பனும் புள்ளியும். திமுக நீ அறிவாலயத்துக்கு பூட்டு போடுவியா? டேய் நாஞ்சில் சம்பத்தை, ஆனா பெட்டா வா வெளி வா. பொதுமக்களும் நடிக்கிறாங்க, அடி வாங்க 10 அறிவாலயத்துக்கு பூட்டு போட்டுருவாங்களா? திமுக கட்டியா? நேற்று குழந்தை நீ அங்க போகிற பார்த்தா நீ போற இடம் உருப்படாது. நாஞ்சில் சம்பத் போற இடம் உருப்படாது. நீ தான் அவனுக்கு காலி பண்ண போற. அவனுக்கு காலி பண்ண போறது நீயும் ஆதவர்ஜனா 2 பேர் தான். சார் நாங்க கேட்டோம், ஏன் அந்த ஃபைல் காட்டாம காட்டுங்க. என்ன ஜோசி பார்க்கணுமா ஃபைல் காட்டுறதுக்கு? ஜோசி பார்க்கணுமா ஃபைல் பார்க்கறது? ஜோசி பார்க்கணுமா? ஏன்னா நீ ரத்தன் பண்டித் அந்த ஜோசிகாரன் சொல்றதுன்னா நீங்க செய்றீங்க. ஜோசி அதெல்லாம் பார்க்கணுமா?
உடனே அதுக்கு என்ன சொல்றான், அந்த சங்கி யார் யார் எவ்வளவு நேரம் மலம் கழிக்கிறாங்கன்றத கணக்கு எடுக்கிற, மலம் கழிக்கிற யார் யார் எவ்வளவு நேரம் மலம் கழிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல போயிட்டு வெளியே வராங்கன்ற அந்த இலாக்காக மந்திரிக்கிறார் சிடிஆர் நில்வர்குமார். உடனே சொல்றான், நீங்களே ஜோசியம் பார்க்கறீங்களே, நாங்க தான் ஜோசியம் பார்த்து நாங்களாம் ஒண்ணு மஞ்சள் துண்டு போட்டோமா, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டவங்களா வராங்கன்னு சொல்றான் புறம்போக்கு. யார சொல்றான், முத்தமிழறிகிற டாக்டர் கலைஞரை சொல்றான். யாரா நீ? டே அவர் தலைவர், அவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றவர், பெரியாரின் பெருந்தொண்டர். கலைஞரை பார்த்து கலைஞரே கிண்டல் பண்றீங்களா? கேடுகாலம் உங்களுக்கு பிறந்துச்சு, கேடுகாலம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிறந்துச்சு. அவன் ஒருத்தன் கருணாநிதி என்றான், உன்னை சிஎம் வந்து சாரி 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 சிஎம்ஏ கருணாநிதினு படிச்சவர் தான். அப்புறம் சாரி 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 கலைஞர். எல்லாமே நாடகம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கே வா, பல படங்களுக்கு கதை வசனம் எழுதிய கலைஞருடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பார்த்து பேசுங்க. சொல்றான் மஞ்சள் துண்டு போட்டோமா பாப்போம், நாங்க மஞ்சள் துண்டு ஜோசியம் பார்த்தாங்க மஞ்சள் துண்டு. கலைஞரை சொல்றான், அவன் மூஞ்சி முகரையும் பாரு, அவன் நிர்மல்குமார் மூஞ்சி, அவன் மூஞ்சா பார்த்துட்டு போனா காலங்காத்தால குடிக்கிட்டு கூழ் கூட கிடைக்காது. அங்க இருக்கிற மந்திரிகள் அப்படிதாங்கிறோம். அவர் மஞ்சள் துண்டு போட்டதை கிண்டல் பண்றாங்க. கலைஞர் அரசியல் எதிர்த்தவன் எவனும் உயிரோடு இல்லை, எந்த கட்சியும் இல்லை. கலைஞர் யாரெல்லாம் அரசியல் எதிர்த்தாங்களோ யாருமே உயிரோடு இல்லை. எல்லாருக்கும் அவர் கல்லறை கட்டிட்டு மலரவணி வச்சுட்டு இரங்கல் கலை எழுதிட்டு கடைசியா அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூட இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுத்தான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கலைஞர் மஞ்சள் துண்டு பேசுறான். இந்த மஞ்சள் துண்டு பத்தி பேசுறான் அந்த சிடிஆர் சங்கிக்கிறான்ல, சங்கி யார் யார் இவ்வளவு நேரம் மலம் கழிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மலம் கலரை பார்த்து போட்டோ பிடிச்சிட்டு அந்த மலை தள்ளி எடுத்துன்னு போய் காவலை போட்டு வரான் பாரு. மலம் அள்ளுகிற மலம் கழிக்கிற நேரத்தை கணிக்கிற அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். அவனுக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. அவர் மஞ்சள் துண்டு ஏன் போட்டார்னா அவனுக்கு கண்ணில் ஒரு பாதிப்பு. அப்போ அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, மருத்துவர்கள் அந்த கண்ணுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வேணும்னா, ஒரு டார்க் கலர் ரிஃப்ளெக்ஷன். நீங்க பிளாக் கிளாஸ் போடுறீங்க ஸ்பெக்ஸ், அந்த பிளாக் கிளாஸ் முடிக்கு சூட்டபிளான கலர் எதுன்னு கேட்டா மஞ்சள் கலர் போடுங்க. அந்த மஞ்சள் கலர் அந்த கண்ணாடியில போட்டா கண்ணுக்கு கொடுக்க அந்த எல்லோ ரிஃப்ளெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த உமிழ்நீர் கண்ணில் வராத, கண்ணில் அந்த உமிழ்நீர் வராது, அந்த கட்டி வராது. உங்களுக்கு மெடிசனே மஞ்சள் துண்டு தான். அதுக்கு அவர் மஞ்சள் துண்டு போட்டார். அது இவங்க பேசணும். அவரு ஜோசியம், அவர் ஆன்மீகமா? அவர் எப்படா ஆன்மீகத்தை ஏத்துக்கிறாரு? அவர் எப்படா ஜோசியம் பாத்துக்கிறாரு? நான் சிடிஆர் நிர்மல்குமார் கேட்கிறேன், சங்கி அவர் எப்போ ஆன்மீகம், அவர் எப்போ ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு? எப்போ அவர் நாத்திகவாதி. அவர் ஏத்துக்கின ஒரே ஒரு ஆன்மீகவாதி யாருன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு ஆன்மீகவாதி. மஞ்சள் துண்டு ஜோசிகார பார்த்து போட்டாங்கன்னு சொல்றானே ஒரு தற்குறி சிடிஆர் நிர்மல்குமார், அந்த ஆளுக்கு சொல்றேன், அவர் நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா ஒரு ஆன்மீகவாதியை ஏத்துனார்னு கேட்டா யாருன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன். அவர் ஒருத்தர் தான் அவர் ஏத்துன ஆன்மீகவாதி. திராவிட ஆழ்வார்னு அவரை முதல்ல கூப்பிட்டு டாக்டர் ஜெகதர்ஷன் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன் முதல்ல திராவிட ஆழ்வார்னு கூப்பிட்டு யாருன்னு கேட்டா டாக்டர் கலைஞர். நாராயணான்னு ஒரு ஆழ்வார் வந்துட்டாரான்னு கேட்பார். வந்துட்டாருன்னா இன்னைக்கு ஒரு முட்டை சாப்பிடலாமா ஆழ்வார்னு கேட்பார் கலைஞர். அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷனை பார்த்து முட்டை சாப்பிடலாமான்னு, உங்க கடவுள் நீங்க அனுமதிப்பாரான்னு கேட்பாங்க. ஆனா அவரு 4 கிழமை பார்த்தா நான்வெஜ் சாப்பிடுவார் அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன். அதுவும் சனிக்கிழமை. வெங்கடேச பெருமாளின் பெருபக்தர், நாராயணான்னு சொன்ன கலைஞர். திராவிட டாக்டர் ஜெகதர்ஷன் முட்டை சாப்பிடணும்னு இல்ல, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு சனிக்கிழமை. கலைஞரே சொல்லிட்டாரு, என் கண்ணுக்கு கலைஞர் கடவுள். போடா, என் வெங்கடேஸ்வர பெருமாளே சொல்லிட்டாரு, முட்டை எடுத்து சாப்பிட்டார். இது வரலாறு, அவர் பல மேடையில பேசியிருக்காரு. அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன் மட்டும் தான் அவர் ஏத்துக்கினாரு. ஆனா சாமி கூடாத கலைஞர் ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டேன்னு சொல்ற தற்குறி யார் எவ்வளவு நேரம் பாத்ரூம் போறாங்க, எவ்வளவு நேரம் மலம் கழிக்கிறாங்கன்ற அந்த இலாக்கா மந்திரிங்கிற சிடிஆர் நிர்மல்குமாருக்கு சொல்றேன், சாமி கும்பிடலடா கலைஞர். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டான்னு சொல்றேன், சாமி கும்பிடல கலைஞர். சாமி அவர் வீட்டை தேடி வந்துச்சு. புட்டபத்திரி சாய்பாபா வந்தார் கோபலாபுரத்துக்கு, தலைவர் கலைஞர் வீட்டுக்கு வந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாரு, அவர் பெரிய ஆன்மீகவாதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாபா கும்பிடுறது. அப்பப்போ இமயவெளிக்கு போயிடுவாரு. நான் எவ்வளவோ கூப்பிட்டேன் புட்டபத்திரி சாய்பாபாவை, அவர் என் வீட்டுக்கு வரல. பெரிய அனில் அம்பானி, டாடா பிர்லா, இப்படி மிகப்பெரிய தனவந்தர்கள் அவர் கலைஞர் வீட்டுக்கு வந்தார். அந்த வீல் சேர்ல வந்தார் கலைஞர் வீட்டுக்கு. கலைஞர் வீட்டு மேல போய் கலைஞரை பார்த்து கலைஞர்கிட்ட பேசுறார்.
கலைஞர்கிட்ட பேசி இப்படி அண்ணார். ஜன்னல்ல இருந்து மோந்திரமா வந்துச்சு. அதுல ஒரு மோந்திரம் கலைஞர்கிட்ட கொடுத்தாரு, ஒரு மோந்திரம் அண்ணன் துரைமுருகன்ட்ட கொடுத்தாரு, ஒரு மோந்திரம் தயாநிதி மாறன் எல்லார்ட்டையும் கொடுத்தாரு. மோந்திரத்தை எல்லாருக்கும் மோந்திரம் கொடுத்தாரு. அப்ப எந்திரிச்சு சாய்பாபா நடக்க முடியாது, இந்த கை பிடிச்சுன்னு அந்த வீட்டுல நடந்தார். கலைஞர் உட்காந்துருக்க சேர சுத்து அப்படி நடந்தாரு. தலைவர் கலைஞர் ஏன் நடக்கிறீங்க உட்காருங்கன்னா, இல்ல எல்லாரும் என்னுடைய இடத்துல அவங்க கால் படி படணும்னு நான் விரும்புவாங்க, ஆனா நான் கலைஞருடைய வீட்டுல என் காலடி பண்ணணும்னு விரும்புறேன்னா சாமியே அவரை தேடி வந்துச்சுடா. அவரு ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போடுறதா இதோ இப்படிதான் தற்கொலைத்தனமே அவனுக்கு பேசுறாங்க சட்டமன்றத்தில். ஒரு மட்டு மரியாதை. அது என்ன காரணம்னா லைவ். ஏன்னா இதெல்லாம் மக்கள் பார்த்தா ஓ எவ்வளவு தைரியமா நமக்காக எப்படி பேசுறாங்க பாருன்னு மக்கள் நினைப்பாங்க. மக்கள் காரி துப்புறாங்க. என்ன இவனுக்குலாம் ஒரு அறிவில்லாம பேசுறாங்க. இப்பதான் மக்களுக்கு தெரியுது நம்ம யாரு. இவன் யாரு நான் பேசுறவன், இவன் தான் நம்ம தொகுதி அவன் இப்பதான் மக்களுக்கே தெரியுது யாரு இவன் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏவா. ஏன்னா அவன் பாக்குறது இப்படிக்கிறான், இவன் கேடி மறைக்கிறானே, இவனா நம்ம தொகுதி எம்எல்ஏ. மக்கள் இப்பதான் பாக்குறாங்க. ஏதோ ஒரு மட்டு மரியாதை இல்லாத பேசுறது, என்ன சொல்றது, இதெல்லாம் நல்லது கிடையாது. உங்களுக்கு ஈக்குவலா எதிர்க்கிற மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, அண்ணன் கே நேரு அவர்களோ, அண்ணன் ஏவா வேலு அவர்களோ, அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோ, அண்ணன் கோவி செல்வர்களோ, அண்ணன் ஐபியர்களோ இருக்கிற அண்ணன் தெங்கம் தென்னரசு, அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் அங்க பல மூத்த உறுப்பினர் இருக்காங்க. யாரும் உங்களுக்கு ஈக்குவலா அவங்க பேசுறதுக்கு நம்ம நீ சில்லற பையனா நாங்க சில்லற பையன் ஆக முடியுமா? என்ன பேசுறாங்க? ஒண்ணுமே பேச. நாங்க கார் வேணாம். ஏன் கார் வேணாம்? எங்களுக்கு வேணாம் காரு. இப்பவே என்ன சொல்றான், அந்த கார் கொடுக்கும்போது அந்த ராஜமோகன் என்ன பேசணும் அப்படி மந்திரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எதிர்கட்சிகளுக்கும் கார் வழங்குகிற தாய் உள்ளத்தோடு தலைவர் எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் எதிர்கட்சிகளுக்கும் கார் வழங்குகிறார், எதிர்கட்சிகளுக்கும் உதவியாளர் வழங்குகிறார், கார் செலவு உதவியாளர் சார் ₹1,00,000 எதிர்கட்சிகளுக்கும் வழங்குறார். நீ சொல்லி காட்டுவது தெரியுண்டா மகனை எங்களுக்கு. தளபதி அந்த கார் நான் வேணான்ட்டார். அந்த கார் நம்ம வேணான்ட்டார். உடனே கார் வேணான்னு உடனே ஆதரவு வச்சுனா, நீ ஒரு வீடுக்கு 3 வீடு வச்சுட்டு இருக்க, ஆனா நீ அரசாங்க வீட்டுல எப்படிங்கிறா லூசா நீ. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், அதான் நான் ஏவாவில் ரெக்கார்ட் பண்ணார். அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் புரோட்டோகால் படி அவர் மினிஸ்டர், அவர் ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து அவங்க இருக்குது. அவருக்கு கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி அப்போசிட் பார்ட்டி லீடர்னா அவருக்கு அரசு பங்களால தான் அவர் இருக்கணும். அவர் எதிர்கட்சி தலைவர். அவரு அது காருன்றது எம்எல்ஏகளுக்கு கொடுத்தது. நீ புதுசா கொடுக்குற. ஆனா பங்களான்றது அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் பங்களா அரசாங்க பங்களா கொடுப்பாங்க. கூட்டம் நிறைய வரும், வீட்டாண்ட பத்தாது, ஆட்கள் தெரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு அதை கவர்மெண்ட் புரோட்டோகால் கொடுக்குறது. அதை வச்சுனா நான் பங்களால இல்லையா உனக்கு வாடகை வருது இல்ல. அதான் கே நேரு சொன்னாரு. அதை வச்சுனா நீ வீட்டுல தான் இருக்கிற, உன் வீட்டுல தான் இருக்கிற, நீ பங்களால இல்ல. ஆனா அந்த பங்களா பராமரிப்பு செலவு, அந்த பங்களாக்கு எவ்வளவு வாடகை கட்டணுமோ, அந்த பங்களால இருந்தா எவ்வளவு செலவாமோ அந்த செலவு உனக்கு சம்பளத்தில் வருது. நீ வாங்க முட்டியா? நீ வாங்க முட்ட. நீ லாட்டரி சீட்டை வச்சு கள்ள லாட்டரி சீட்டு வித்து உன் ஃபேமிலி இன்னைக்கு பல ஆயிரம் கோடி நீங்க சம்பாதிக்கிறீங்க. இருந்தாலும் சம்பளம் வாங்கும்போது நீ வீட்டுல இருந்தா இவனுக்கு என்ன செலவமோ அந்த வாடகை பணம் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறம் நீ மட்டும் வீட்டுல கிடையாது. இதோ இப்படி தற்கொலை. நான் தான் அந்த வீடு ஒதுக்குனேன். வீட்டுல இருக்கிற கார் வேணாம். எவ்வளவோ கடங்குதுன்ற அதை 4 விவசாயி கொடுத்துட்டு போ. கார் கொடுத்து டிரைவர் கொடுத்து ₹1,00,000 கொடுக்கறதும். ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிட்டாலே அவனை தேடி எல்லாம் வந்துடும். உன் எம்எல்ஏ எல்லாம் யாரும் யோகியம் கிடையாது. ஒரு எம்எல்ஏ பத்தி நான் சொல்லுவேன். எம்எல்ஏ பத்தி நான் சொல்லுவேன். உன் எம்எல்ஏங்கெல்லாம் சீன் போடுறானுங்க. செருப்பு போடாது ஒருத்தன் சுத்துறான், செருப்பு போடாம சுத்துறான். அவனுக்கு முதல்ல ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கும். அவன் தங்கத்திலே செருப்பு போடலாம். பேர் சொல்ல என் தகுதிக்கு அவன் தங்கத்திலே செருப்பு போடலாம். அவங்கிற வசதிக்கு சீன் போடுறான். பஸ்ல இறங்கி எங்கிட்ட மகிழ்வுண்டு இல்லைன்றோம். எங்கிட்ட மகிழ்வுண்டு இல்ல, கார் இல்லையோ. எத்தனை கார் இருக்குன்னு தானே தெரியும். அவன் முதல்ல செருப்பு வாங்கி கொடு. காருன்றது முக்கியம் இல்லை. ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா எல்லாம் தேடி வந்துடும். 10 காண்டிடேட் வருவான், கார் வாங்கி கொடுப்பான். அதுதான் என்ன அரசாங்கம் சொன்ன. உன் கட்சிக்காரர் எனக்கு வேணாம் காரு, அதுக்கும் பேசுறான். எனக்கு வேணாயா காரு, எனக்கு உதவியாளர் வேணாயா. கவர்மெண்ட் கொடுத்த சம்பளம் போறோம். அதுவே காது குத்துறது நல்லது கெட்டது போனா அதுவே பத்தாது மொழி வைக்கிறதுக்கு. எனவே இப்படி சட்டமன்றத்தில் ரவுடித்தனமாக நடக்கிற சட்டமன்றம். அந்த பையன் தான் சொல்லணும் அரசியல் லிட்டில் பாய் அறநிலையத்துறை அமைச்சர் சுரேஷ். என்ன ஒரு ஆணவம், என்ன கொழுப்பு, என்ன திமிரு. தம்பி சீக்கிரம் காணாமல் எல்லாம் பேசுறீங்க. அண்ணன் சேகர் பாபு பாயிண்டா பேசுறாரு. ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. சிவன் சொத்து குலநாசம், சிவன் தொசு குலநாசம் யார் என்ன பண்ணீங்க விரைவில் காட்டணும் புடுங்க. அவர் தான் சொல்றாரு. ஆதார் இருந்தா காட்டுறா, வழக்கப்பட்டா போடு.
யார் தப்பு பண்ணா தூக்கி ஜெயில போடுன்றாரு. எனவே இப்படி சட்டமன்றம் நடக்குது. நீங்களா லைவ்ல பாக்குறீங்க மக்களே. அந்த சீட்டை நிர்மல்குமார் சொல்ற மரியாதையா கலைஞரை பத்தியா பேசுற? டேய், கலைஞரை பத்தி பேசுறியா? நான் மந்திரிகளை மரியாதை கொடுத்து பேசினா என் தலைவன் கலைஞரை பத்தி பேச உனக்கு என்ன மரியாதை இருக்குது? 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்தாங்களாம். ஓ, நீ அந்த இலக்கா எப்படி போய் எட்டி பாப்பியா? கக்கூஸ் போகும்போது எட்டி பாப்பியா? வெளிக்கு போகும்போது எட்டி பாப்பியா? 3 மணி நேரம் இருந்தியா? ரைட், வெளிவா. ஏன் இப்படி கலராகுது? ஏன் ஓவர் எல்லோவாகுது? மஞ்சள் கமல் இருக்குதா? ஏன் உங்களுடைய அந்த கக்கூஸ் வந்து சாரி அசிங்கமா சொல்றதுக்கு நீங்க சொல்றதுனால சொல்றேன். ஏன் அந்த மலம் வந்து மஞ்சள் ஆகுது? மஞ்சள் கமல் இருக்குதா? ஏன் மஞ்சள் கருப்பாகுது? லிவர் ப்ராப்ளமா? ஏன் ரொம்ப லூஸ் மோஷன் போற? ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? இதெல்லாம் பார்த்து எழுதிட்டு போற ஒரு இலாக்கா மந்திரி தான் சீட்டை நிர்மல்குமார். தம்பி நிர்மல்குமார், பார்த்து பேசு. கலைஞர் பத்தி நீ பேசுற இல்ல, உனக்கு நீ அழிவு காலம் தான்டா. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.